கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ்கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது எந்த மாதிரியான இம்பாக்டை கொடுக்கும், அண்ட் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இதனால் பெனிஃபிட் அடையும், எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் எந்தெந்த செக்டாரெல்லாம் இதனால் பாதிப்படையும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 2025 ஜனவரியில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது 85 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு, ஓகேவா? ஆனால் இன்னைக்கு 90 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. 90 ரூபீஸை டச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லைட்டாக கரெக்டாக இருக்குது. கூடிய சீக்கிரமே சதம் போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ரூபி டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பின்னாடி இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, ரூபா வீழ்ச்சி இடையில டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுது அப்படின்னாங்க. ஈவன் ரகுராம் ராஜன் முன்னாள் ஆர்பிஐ கவர்னரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரூபா வீழ்ச்சி அடையில் டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுது அப்படின்னார். ஆனால் இப்போ ரூபா வீழ்ச்சி அடைதா டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுது அப்படிங்கிற விஷயமும் நடக்குது, அதே நேரத்தில் ரூபி டிப்ரிஷியேட் ஆகுது அப்படிங்கிறதும் நடக்குதுங்கிறத நாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஓகே, எதனால் இதெல்லாம் நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அமெரிக்காவுடைய இந்த ட்ரம்ப் டேரிஃப். ஸோ ட்ரம்ப் டேரிஃப்னால நிறைய எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரலை, இது ரூபி டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கான ஒரு காரணம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் இருந்த நிறைய பணத்தை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது $14 பில்லியன் மேலே எஃபிஐ உடைய அவுட்ஃப்ளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ரூபி டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு ஒரு காரணம். இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதாவது டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகி இருக்கிறதுக்கும் ரூபி டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கும் பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ அதை எல்லாத்தையுமே நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த செக்டாரெல்லாம் பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்குள்ளே சில கம்பெனிஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு நாட்டினுடைய கரன்சி டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்? பொதுவாக எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது அவங்க டாலர் டேர்மில் தான் எல்லா டிரான்சாக்ஷனையும் வச்சுப்பாங்க. அதுதான் கான்ஸ்டன்ட் கரன்சி. அப்போ கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ், ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் மேஜரான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நம்பி தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கிளைண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் அமெரிக்காவில் இருப்பாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்க அந்த ரெவன்யூ எடுத்து ப்ராஃபிட் பார்த்து மக்களுக்கு சம்பளம்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை $1 அமெரிக்காவுக்கு செல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த $1 இந்திய ரூபாயுடைய மதிப்பின்படி 85 ரூபாய் இருக்குன்னா 85 ரூபாய் இவங்களுக்கு ரெவன்யூவாக வரும், ஓகேவா? அதே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 90 ரூபான்னு போகுது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போது என்ன வரும்? 5 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், 90 ரூபாய் வரும். அவங்க செல் பண்ணுற ப்ராடக்ட்டு சர்வீஸ் எல்லாமே ஒன்று தான். அப்படி இருந்தாலும் இந்த கரன்சி ஃப்ளக்சுவேஷனால் ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்தை இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், விப்ரோ, இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதில் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க, ஐஎன்ஆரில் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த வேரியேஷன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஆக போகிற கம்பெனிஸ் அப்படின்னா ஐடி செக்டார் ஹோல் ஐடி செக்டாருக்குமே பெனிஃபிட் தான். அதில் எந்த கம்பெனிஸுக்கெல்லாம் அதிகமான எக்ஸ்போர்ட் ரெவன்யூ இருக்கும், அமெரிக்காவுக்கு யூரோப்புக்கெல்லாம் அதிகமாக எந்த கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற சென்ஸ் சேம் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க, பட் அடிஷ்னலாக அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். ஏன்னா இந்த ரூபி டிப்ரிசியேஷனால். ஸோ ஃபஸ்ட்டு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிசிஎல், விப்ரோ, மைண்ட்ரி, இந்த மாதிரியான டாப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே இதன் மூலமாக பெனிஃபிட் அடைவாங்க. அடுத்த செக்டார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார். அமெரிக்காவில் ட்ரம்ப் எல்லாத்துக்குமே டேரிஃப் எல்லாம் போடுறாரு, ஆனால் ஃபார்மாக்கு இன்னும் டேரிஃபை கொண்டு வரல. ஸோ நிறைய இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் அமெரிக்கன் ஜென்ரிக் மெடிசனில் முக்கியமான பிளேஸாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கம்பெனிஸுக்கு இது நல்ல பெனிஃபிட். ஏன்னா இங்கேருந்து அவங்க மருந்து மாத்திரைகளை தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா இருக்குது, டாக்டர் ரெட்டி, சிப்லா, இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஈவன் அரவிந்தோ ஃபார்மா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணுங்கள், அதாவது எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் அமெரிக்கன் பிஸ்னஸ்லையும் யூரோப்பியன் பிஸ்னஸ்லையும் இன்வால்வ் ஆகிருக்காங்க, எக்ஸ்போர்ட் ரெவன்யூ எந்தெந்த கம்பெனிஸ்க்கு அதிகமாக இருக்குது. இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த 100 ரூபாயில் 50 ரூபா எக்ஸ்போர்ட் மூலமாக வருதா, 50 ரூபா டொமஸ்டிக் பிஸ்னஸாக இருக்கா அப்படிங்கிறத தாண்டி அதோடைய ரேஷியோ என்ன இருக்குது, இல்லை 30-70 அந்த மாதிரி இருக்கா, இதையெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா
கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்லணும் அப்படின்னா சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா இந்த 3 கம்பெனியுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் யூஎஸ் மார்க்கெட்டில். அதனால இந்த கம்பெனிஸ்க்கு இது வந்து ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்கும். அடுத்து வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்டடுக்கு வந்து இங்கேருந்து கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் அனுப்புகிறாங்க, இல்லைனா இங்கேயே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து தயாரித்து அனுப்புகிறாங்க. இப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் கம்பெனி, அதுக்கப்புறம் வெல்ஸ்பன் கம்பெனி, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஜாக்கி இருக்கு இல்லையா, ஜாக்கி இன்னர் அந்த ப்ராடக்டை தயாரிக்கக்கூடிய பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ரெவன்யூ அதிகம். ஸோ எக்ஸ்போர்ட் ரெவன்யூ அதிகமாக இருக்கிறனால இந்த ரூபி டிப்ரிசியேஷனால் அடிஷ்னலாக இவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படின்னு வரும்பொழுது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், எஸ்ஆர்எஃப், அதுக்கப்புறம் வந்து யூபிஎல் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வருது. இந்த கம்பெனிஸும் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலை இந்தியாவில இருந்து தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இவங்களுக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்தது இந்த ரூபி டிப்ரிஷியேட் ஆகிறதுனால பாதிக்கப்படக்கூடிய செக்டார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடி வாங்குறது ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்கிறத தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு இம்போர்ட் லெட் எக்கானமி தான். நாம் வந்து எக்ஸ்போர்ட் லெட் எக்கானமியாக இன்னும் மாறலை. அதாவது நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நிறைய பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணி ஆக வேண்டி இருக்குது. முக்கியமாக ஆயில் அண்ட் கேஸு இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்கு தேவையான ஆயில் அண்ட் கேஸில் நம்ம 85% மேலே இம்போர்ட் தான் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. அதை நம்பி தான் இருக்கும். அப்போது ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இதனால் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம், அதுக்கப்புறம் ஹெச்பிசிஎல், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே குரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி அதை இங்கே ரிஃபைன் பண்ணி பெட்ரோல், டீசல் அப்படின்னு விற்கிறாங்க. அதனால் இதில் ஒரு டிப்ரிசியேஷன் சார்ஜ் வந்து இவங்களுக்கு வரும். ஏன்னா இவங்க வாங்குகிற குரூட் ஆயிலை எதில் வாங்க போகிறாங்க, டாலரில் தான் வாங்க போகிறாங்க, ரூபி கொடுத்து வாங்க போகிறது கிடையாது. ரஷ்யா மாதிரியான நாடுகள்கிட்ட நம்ம வந்து சில ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறதுனால அங்கேருந்து வாங்கும்பொழுது நம்ம ரூபியில் வாங்கிக்கலாம், ரஷ்யாவுடைய ரூபியில் வாங்கிக்கலான்ற மாதிரிலாம் நடந்துச்சு. பட் இது எந்தளவுக்கு சாத்தியப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அதனால் இது வரைக்கும் வந்து வேர்ல்டு ட்ரேட் கரன்சியாக இருக்கிறது யூஎஸ் டாலர் தான். ஸோ யூஎஸ் டாலரில் தான் வாங்கி ஆகணும். அப்போது யூஎஸ் டாலரில் வாங்கும்பொழுது இந்த மாதிரி அதிகமான பணத்தை கொடுத்து வாங்க வேண்டியதான் இருக்கும். அது வேறு வழி இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஏவியேஷன். இப்போ ஏவியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் மாதிரியான நிறுவனங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்தும். அண்ட் ஏவியேஷன் கம்பெனிக்கு எதெல்லாம் வந்து ஃபியூல் கொடுக்குதோ அந்த கம்பெனிக்கும் வந்து இந்த பர்டன் இருக்கும். ஏன்னா ஏவியேஷன் ஃபியூலை வந்து இதே மாதிரி தான் அவங்களும் என்ன பண்ணி ஆகணும், வெளிலேருந்து தான் வாங்கி ஆகணும். இந்தியாவிலே வாங்கினா கூட எந்த கம்பெனி அதை கொடுக்குறாங்களோ, ஐஓசிஎலோ இந்த மாதிரி கொடுக்குற கம்பெனிக்கிட்ட தான் வாங்கி ஆகணும். அப்படி வாங்கும்பொழுது அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்கின அந்த ப்ரைஸ் இருக்குல்ல, அதை வந்து இதில் பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் ஆன் பண்ணுறதுனால இண்டிகோ மாதிரியான கம்பெனிக்கு இது பாதிப்பு. ஏற்கனவே இண்டிகோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இண்டிகோ கம்பெனியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க இன்டர்குளோப் ஏவியேஷன் இதனால் கொஞ்சம் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போது டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், மஹேந்திராவாக இருக்கட்டும், இல்லை வந்து டொயோட்டாவாக இருக்கட்டும், ஹூண்டாய் இந்த மாதிரியான மோட்டார்ஸ் கம்பெனி எல்லாமே அவங்க மேஜரான ரா மெட்டீரியல்ஸை வந்து வெளியிலேருந்து வாங்குறாங்க. இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அப்படி இருந்தால் கூட எல்லாமே இந்தியாவிலே தயாரிக்கிறது கிடையாது. ஸோ ரா மெட்டீரியல்ஸை வந்து வெளிலேருந்து கொண்டு வரும்பொழுதோ, இல்லை இப்போ வந்து ஹூண்டாய் கம்பெனி இருக்குன்னா ஹூண்டாய் கம்பெனிக்கான என்ஜினுக்கான பாகங்களை அங்கேருந்து கொரியாவிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. டொயோட்டா இருக்குன்னா ஜப்பான்லேருந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது அந்த இம்போர்ட் காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா அந்த என்டையர் டிரான்சாக்ஷனும் டாலரில் தான் நடக்க போகுது. இப்போ டாலர் நடக்கும்போது அதிகமான பணத்தை கொடுத்தா இவங்க வாங்க வேண்டியிருக்கும். அதனால் அது கஸ்டமருக்கு பாஸ் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த ஆட்டோமொபைல் செக்டார் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிசி. ஸோ இந்த மாதிரி எஃப்எம்சிசி செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, இவங்க அதிகமாக ரா மெட்டீரியல்ஸை வெளிநாடுகள்லேருந்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாம் ஆயில்னால் நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பேக்கேஜிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட கெமிக்கல் இது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி ஆக வேண்டிய நிலைமை தான் இருக்குது. அதனால் எஃப்எம்சிசி செக்டாரில் ஸ்லைட்டாக இந்த பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரூபி டிப்ரிசியேஷனால் பெரிய அளவில் பெனிஃபிட் அடைய போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார். அண்ட் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது எது, டைரெக்டாக பாதிக்கப்பட போகிறது எதுனா நிச்சயமாக ஆயில் அண்ட் கேஸ் செக்டார். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக நியூஸ் கஃபே சேனல் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுவீங்க. முக்கியமான விஷயம், இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸும் கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரம் பார்த்துங்க.
தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.